மூன்று கூறுகள் எங்களுக்கு ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது ஒன்று வந்து ஸ்பேஸ் செக்மெண்ட் சொல்லுவோம். அதை வந்து விண்வெளி பிரிவு இல்லை செய்மதி என்று சொல்லுவோம், செய்மதி பிரிவு. அடுத்தது கட்டுப்பாட்டு பிரிவு, அதை வந்து புய்மைப்பரப்பு நிலையம் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்துட்டால் பயனர் பிரிவு அல்லது ரிசீவர்ஸ், அந்த ஜிபிஎஸ் டிவைஸோட சேர்ந்த விடயங்கள் சுருக்கமாக சொன்னாங்க. இப்போ அதில் வந்து நாங்கள் இந்த ஸ்பேஸ் செக்மெண்ட் அல்லது இந்த செய்மதி பிரிவு தொடர்பாக இல்லை விண்வெளி பிரிவு தொடர்பாக நேற்றைய தினம் சில விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தாங்க. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செய்மதிகள் வந்து எங்களுக்கு செய்மதிகள் 24 செய்மதிகள் சேவையில் ஈடுபடுது. மேலதிகமாகவும் செய்மதிகள் சேர்த்து மொத்தமாக 31 செய்மதிகள் விண்வெளியில் இருக்குது. இந்த செய்மதிகள் வந்து 6 சுற்றுவட்ட பாதையை கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அந்த 6 சுற்றுவட்ட பாதையை நான் இதில் காட்டியிருக்கிறேன். 1 2 3 4 5 5 இதோட 6 சுற்றுவட்ட பாதைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலே 4 செய்மதிகள் வீதம் அதில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மற்றது வந்து ஒவ்வொரு செய்மதிகள் வந்து கிட்டத்தட்ட 55 பாகை சரிவு கோணத்தில் வந்து மத்திய தலக்கோட்டுக்கு சரிவாக அது நிலைப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது அதனுடைய நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் மாற்றினாங்க. அப்போ எங்களுக்கு இந்த விண்வெளி பிரிவு என்றால் என்னன்றதை பற்றி எழுத கேட்டால் நாங்கள் விண்வெளி பிரிவுன்றது என்னன்றத செய்மதிகள் எத்தனை இருக்குது, என்ன செய்யுது, எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றுது போன்ற விடயங்களை நாங்கள் இதுக்குள்ள சொல்லுவோம். சரியோ? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு பிரிவு. இந்த படத்தை பார்த்து என்ன தெரியும், ஜிபிஎஸ் உடைய கண்ட்ரோல் செக்மெண்ட்டுக்குரிய படம். கட்டுப்பாட்டு பிரிவு சொல்றது உண்மையாகவே எங்களுக்கு ஜிபிஎஸ்னுடைய செய்மதிகளை வந்து சுருக்கமாக சொல்லிக்கிட்டா செய்மதிகளை அனுப்புறது, ஏவுறது, பிறகு அவற்றை வந்து கீழே இறக்கி எடுக்கிறது, பிறகு செய்மதிகளோட தரவுகள் வந்து சரியா இருக்குதுன்றத கண்காணிக்கிறது, மற்றது பகுப்பாய்வு செய்கிறது, அவற்றை அவங்களோட வினைத்திறனை வந்து பகுப்பாய்வு செய்கிறது போன்ற விடயங்களை கொண்ட ஒரு புய்மைப்பரப்பு நிலையம், அதோட சேர்ந்த புய்மைப்பரப்பு நிலையமும் அதோட சேர்ந்த ஒரு நெட்வொர்க்கு தான் வந்து கட்டுப்பாட்டு பிரிவு சொல்லப்படுது. அப்போ கட்டுப்பாட்டு பிரிவு நடத்துக்காக ஒரே ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு கண்டு சொல்லலாம். அது ஒரு நெட்வொர்க். புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற சில நிலையங்கள் எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு வலையமைப்பு தான் இந்த கட்டுப்பாட்டு பிரிவு சொல்லப்படுது. உண்மையான கட்டுப்பாட்டு பிரிவை பொறுத்தவரை 3 விடயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒன்று பிரதான கட்டுப்பாடு நிலையமே, அதாவது கட்டுப்பாடு கண்ட்ரோல் ஸ்டேஷன், கட்டுப்பாடு நிலையம். அது பிரதான கட்டுப்பாட்டு நிலையம். ரெண்டு மாற்றீட்டு பிரதான கட்டுப்பாட்டு நிலையம் சொல்லி 2 இருக்குது. 2 மூலமும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று ஏதாவது செயலிழந்தால் மற்றது இயங்கணுன்றதுக்காக அந்த மற்ற எதுவும் செய்யப்பட்டிருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கட்டளைகள் இதுகளை வந்து கட்டுப்படுத்துகிற ஆண்டனாக்கள். இப்போ இடைத்தரகர் மாதிரி இந்த ஆண்டனாக்கள் மூலம்தான் இந்த சைகைகளையோ அதுகளையோ வந்து அனுப்பி இந்த செய்மதிகளை வந்து கட்டுப்படுத்துறாங்க. வந்த ஆண்டனாக்கள் பல்வேறு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு நிலையங்கள். இப்போ உளவு சேர்ந்தது தான் எங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு நிலையம். ரைட். இப்போ நாங்கள் அந்த படத்தில் பார்ப்போம். இந்த கட்டுப்பாட்டு நிலையத்தை பொறுத்தவரை கண்ட்ரோல் ஸ்டேஷன், கண்ட்ரோல் செக்மெண்ட்டை பொறுத்தவரை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. இந்த ரெட் கலரில் வந்து எங்களுக்கு ஸ்டார் போடப்பட்டிருக்கிறது தான் வந்து பிரதான கட்டுப்பாட்டு நிலையம். இதுதானே ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறது தான் பிரதான கட்டுப்பாட்டு நிலையம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரேஞ்ச் கலர்ல வந்து ஸ்டார் போடப்பட்டிருக்கிறது பதிலீட்டு கட்டுப்பாடு நிலையம். அதுக்கு பதிலாக இது சில வேளை செயலிழந்தால்
அதே வேலையை செய்யக்கூடிய 18 கட்டுப்பாட்டு நிலையம் தான் அந்த ஒரேஞ்ச் கலர் போடப்பட்டிருக்கிறது. பிரதான கட்டுப்பாட்டு நிலையம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கொலராடோ என்ற இடத்துல இருக்குது. உபகட்டுப்பாட்டு அந்த பதிற்கட்டுப்பாட்டு நிலையம்ன்றது வந்து கலிபோர்னியாவில் இருக்குது. சரிதானே? இப்போ கொலராடோவில் ஒன்று இருக்குது, மெயின் இது. அதுக்கு பதிலானது வந்து எங்களுக்கு கலிபோர்னியாவில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த கிரவுண்ட் ஆண்டனான்னு சொல்லி. அப்போ கிரவுண்ட் ஆண்டனாக்கள் மூலம் தான் இப்போ செய்மதிகள் இப்போ அமெரிக்கா வந்தது உரிய சொந்த நாடாக இருந்தால் அப்போ அமெரிக்காவில் இருந்து கொண்டு முழுதையும் அங்கே மட்டும் ஒரு ஸ்டேஷன் இருந்து ஒன்றும் செய்யல. என்றால் செய்மதிகள் வந்து உலகம் முழுவதிலும் புவிக்கு மேற்பர புவியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சிக்னல் கிடைக்கக்கூடிய மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு நேரே அது இருக்கு. அப்போ அந்த வகையில் அவற்றை கட்டுப்படுத்துகிற சிக்னல் வந்து கட்டுப்படுத்துறதுக்குரிய கிரவுண்ட் ஆண்டனாக்கள் பொய் இந்த பொய் காணப்படுற நில மேற்பரப்பு இந்த கட்டுப்படுத்தல் ஆண்டனாக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஆண்டனாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கிரீன் கலரில் வந்து எங்களுக்கு போடப்பட்டிருக்குது முக்கோணம். இப்போ இந்த கிரீன் கலர் முக்கோணம் தான் வந்து அந்த கட்டுப்பாடு நிலையங்கள் இருக்கிறத ஒன்று வந்து இந்த புளோரிடாவில் இருக்குது. இது அடுத்தது வந்து அசென்ஷன் என்ற இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டியாகோ காசியான்ற இடத்துல இருக்கு. அடுத்தது வஜலைன் வஜலைன் என்ற இடத்துல இருக்குது. அப்போ இப்படி எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கட்டுப்பாட்டு நிலையங்கள் இருக்கிறதாக குறிப்பிடப்படுது. சரிதானே? ரைட். அப்போ கட்டுப்பாட்டு நிலையங்களில் கட்டுப்பாட்டு ஆண்டனாக்கள் வந்து நேரடியாக 5 இருக்குது. அதே நேரம் இந்த ஏர்போர்ஸ் மானிட்டரிங் ஸ்டேஷன், அதாவது விமானப்படை அவதானிப்பு நிலையங்களும் வந்து அந்த ஒவ்வொரு கட்டுப்பாட்டு நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருக்குது. அதற்கு மேலதிகமாகவும் ஒரு சில இடங்களையும் இருக்குது. அப்போ பிரதான கட்டுப்பாட்டு நிலையம், 18 கட்டுப்பாட்டு நிலையம், கட்டுப்படுத்தல் ஆண்டனாக்கள், மற்றது விமானப்படை அவதானிப்பு நிலையம், அதே போல் என்ஜிஏ மானிட்டரிங் ஸ்டேஷன், அதே போல் ரிமோட் ட்ராக்கிங் ஸ்டேஷன் சொல்லப்படுற தொலைதூர செயல்சட கண்காணிக்கிற நிலையம். அப்போ இவையெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் கண்ட்ரோல் செக்மெண்ட்டுக்குள்ளே வரும். அப்போ தான் நெட்ஒர்க்னு சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இந்த பிரதான மெயின் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஆண்டனாக்களும் சரி, அல்லது மானிட்டரிங் ஸ்டேஷன்களும் சரி, இல்லை ட்ரக்கிங் ஸ்டேஷனும் சரி கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்குது. அப்போ இவை மூலமாகத்தான், இந்த ஒரு குறிப்பிட்ட இவை மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த ஜிபிஎஸ்னுடைய செய்மதிகள் இயங்குது. அவற்றுக்குள்ள பிரச்சனைகள் வந்து அதில் தீர்க்குது. இப்படி பலவற்றுடையங்களை செய்கிறாங்க. சரிதானே? அப்போ கட்டுப்பாடு நிலையம் என்று கேட்டால் நாங்கள் என்னென்ன செய்கிறதுக்குரியது கட்டுப்பாடு நிலையம் சொல்லுவோம். செய்மதிகளை வந்து ஏவுறது, பின்தொடர்றது, அவற்றுடைய பராமரிக்கிறது, அவற்றை பூமிக்கு இறக்குறது, இப்படிப்பட்ட விடயங்களுக்குரிய ஒரு பூமியில் காணப்படுகின்ற ஒரு நெட்வொர்க் தான் கட்டுப்பாட்டு பிரிவு. இப்போ இந்த கட்டுப்பாட்டு பிரிவை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்டுப்பாட்டு நிலையம், உப கட்டுப்பாட்டு நிலையம் என்று இருக்குது. அப்போ அவை தொடர்பாக நாங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த பார்த்துக்கிட்டால் ஆண்டனாக்களும் கண்காணிப்பு நிலையங்களும் வந்து எங்கெங்கே இருக்கிறேன்னு சேர்ந்து 16 கட்டளை மற்றும் கட்டுப்படுத்த ஆண்டனாக்கள் ரெண்டும் சேர்ந்து வந்து 16. அதில் வந்து 6 நாங்கள் பார்த்துனாங்க தனியாக ஆண்டனாக்கள் அடிச்சு வச்சிக்கும். மற்ற கண்காணிப்பு நிலையங்கள் 16 கண்காணிப்பு நிலையங்களும் காணப்படும் சொல்லப்படுது. அப்போ கட்டுப்பாட்டு நிலையம், கட்டளை மற்றும் கட்டுப்படுத்த ஆண்டனாக்கள் மற்றும் கண்காணிப்பு நிலையம். அப்போ உயவளவம் வந்து எங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு பிரிவுன்றதுக்கு வந்து முக்கியமான ஒன்றாக காணப்படுது. சரிதானே? அப்போ அது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நான் அந்த டியூட்டில் ரெண்டு போட்டு உதாரணமாக கண்காணிப்பு நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அலஸ்கா, வாஷிங்டன், ஈக்குவடோர், உருகுவே, ஐக்கியராட்சியம், தென்னாப்பிரிக்கா, பஹ்ரைன், ஆஸ்திரேலியா, அப்படி பல்வேறு நாடுகளில் இருக்குது. சரிதானே? இப்போ பார்ப்போம் இந்த ஜிபிஎஸ்னுடைய பயனர் பிரிவு. பயனர் பிரிவுன்னு சொன்னால் என்ன?
ரைட். பயனர் பிரிவுன்னு சொல்கிறது என்னன்ற விடயத்துக்குள்ள நாங்கள் வரப்போகிறோம். இப்போ ஜிபிஎஸ்னுடைய கட்டுப்பாட்டு பிரிவு பார்த்துத்தான், விண்வெளி பிரிவு பார்த்துத்தான், இப்போ பயனர் பிரிவு. என்ன பயனர் பிரிவு? சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்துட்டா தெரியும், இந்த கட்டுப்பாடு நிலையம் காட்டப்பட்டிருக்குது. கொலராடோவில் இருக்கிறது. மற்றது மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்டேஷன். அடுத்தது பார்த்துட்டால் இந்த மானிட்டரி ஸ்டேஷன் வந்து கவாயில், சென்சன், தியாகோ ரஷ்யா, அடுத்தது வஜலின் போன்ற இடங்கள் இருக்குது. கிரவுண்ட் அண்ட் நாட்கள் இதில் 2 இடத்துல காட்டப்பட்டீங்க. நாங்கள் 6 இடத்துல பார்த்துனாங்க. ரைட். இந்த யூசர் அல்லது பயனர் பிரிவுன்னு பார்த்தால் வேற ஒன்றும் இல்லை. இந்த இதை யார் பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த கருவிகள் மூலம் பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன வகையான தரவுகள் கிடைக்குதுன்ற விடயத்தில் உள்ளடக்கியது தான் எங்களுக்கு யூசர் செக்மெண்ட் அல்லது பயனர் பிரிவுன்னு சொல்லுவோம். இப்போ பயனர் பிரிவுன்றதும் இதனுடைய பயன்பாடுகள்ன்றதும் வந்து எங்களுக்கு ரெண்டும் வந்து ஒன்றாக இருக்கும், பிரயோகங்கள்ன்றது. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துகின்ற துறை என்று பார்த்தால் பல்வேறுபட்ட துறையில் பொதுமக்கள் வரைக்கும் இன்றைக்கு பயன்படுத்துது. இப்போ ஜிபிஎஸ் பயன்படுத்துது நேரடியாக இல்லாமல் அவர்கள் ஒரு என்னத்துக்கு கூடாதுன்னு சொன்னால் மொபைல் ஃபோனு கூடாக பயன்படுத்துகிறாங்க. கூகுள் மேப்பில் வந்து நாங்கள் எவ்வளோ நிற்கிறோம் பார்க்குறதுக்கு அந்த மெப்போட சேர்த்து இந்த ஜிபிஎஸ் வந்து எனேபிளாக இருந்தால் தான் நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்ற விடயம் வேறு ரொமேட்டோட சேர்ந்து வேறுபட்ட விடயங்கள். அப்போ எங்கே நிற்கிறோம், மணி, இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த பிரயோகங்களாக இருக்க போகுது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து என்ன, நில அளவையியல் மற்றும் வரைபடம், படங்களை வந்து தயாரிக்கிறது. இதுதானே படங்களை தயாரிக்கிறது. நாங்கள் இப்போ ஜியோகிராஃபியில் ஜிஏஎஸில் நாங்கள் அதை படிக்கிற காரணம் படம் கீறுறது தான் எங்களுடைய நோக்கம். தானே படம் கீறுறது. ரெண்டாவது வந்து அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பொதுவாக இன்றைக்கு பொதுமக்கள் பயன்படுத்துறது போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, போயிருந்த போக்குவரத்து எல்லாத்துக்கும் சொல்லலாம். டைமிங், நேரம் கணித்தல். அடுத்து இந்த விண்வெளி நடவடிக்கைகளுக்கும் இந்த ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறாங்க. பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாக்களுக்கு போகிறதுக்கு. மற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு, இராணுவ நடவடிக்கைகள். இதெல்லாம் தனித்தனி நாங்கள் விரிவாக சூழல் முகாமைத்துவம், அனர்த்த முகாமைத்துவம், விவசாய நடவடிக்கைகள். இந்த விவசாயத்துக்குள்ளே எல்லாம் ஜிபிஎஸ் இது வந்துச்சு. அப்போ இந்த ஓட்டோ தானியங்கி முறையில் இயங்குகிற சில இதுகள் எல்லாம் வந்து ஜிபிஎஸை பேஸ் பண்ணி தான் இயங்குது. பயிர்கள் வந்து இந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, எந்த இடத்துக்கு வந்து தண்ணி அடிக்கணும், அப்படியான விடயங்களுக்கு ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி தான் சில இதுகள் வந்து எங்களுக்கு இயங்குது. அப்போ பிரயோகம்ன்றதும் பயனர் பிரிவுன்றதும் வந்து உண்டு. சரியோ? அடுத்த விடயம் பார்ப்போம். இந்த ஜிபிஎஸ்னுடைய சிக்னல்கள் ஏற்படுற வழுக்கள். ஜிபிஎஸ்ல சிக்னல்கள் ஏற்படுற வழுக்கள் என்னன்றத பார்ப்போம். ஒரு நிமிடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். அப்போ இந்த சைகைகளில் ஏற்படுற வழுக்கு இப்போ ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ்ல வந்து எங்களுக்கு எந்த நேரமும் சரியான தரவுகள் கிடைக்குமென்று இல்லை. சில வேளைகளில் தரவுகள் பிழையாகவும் கிடைக்கலாம். இப்ப அந்த பிழைகளுக்கான பிழைகள் ஏற்படுறதுக்கான வழிமுறைகள் என்னன்றது தான் நாங்கள் இதுக்குள்ள பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஜிபிஎஸ்ல வந்து திடீர்னு ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் நிற்கிற இடம் ரோட்டோரத்தில் இருந்துச்சுன்னா அது ரோட்டுல இருந்து வீட்டுக்குள்ளே காட்டுற மாதிரியும் காட்டும் ஒரு பிழையான வழி. அப்போ அதுகளுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பல்வேறுபட்ட அஹ், காரணங்கள் இருக்கு. அந்த அக்குரஸியில் வந்து அல்ல சிக்னலில் வந்து ஏற்படுற வழுக்கள். இப்போ பொதுவாக இந்த வழுக்களுக்கு மிக அடிப்படையான ஒரு காரணம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஜிபிஎஸ் கருவிகளில் காணப்படுற தரம் அல்லது அந்த சைகைகளில் எடுத்துக்கொள்கிற அந்த வினைத்திறன். அப்போ ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதோட தரம் வந்து அல்லது இப்போ சாதாரணங்கள போனுகள்லாம் இருக்குது. அதனால் அது ஒரு சிறந்த சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸ்ண்டா சரியான இடத்தை அக்குரேட்டாக காட்டும். இந்த அக்குரேஷன் வந்து அந்த அக்குரேட் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் வேறுபட போகுது அப்படின்னு சொன்னால் டிவைஸில் பெறுமதியை பொறுத்து. அப்போ அது ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. மற்றது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வளிமண்டல தடைகள் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் வளிமண்டலம் வந்து எங்களுக்கு பூமிக்கு மேலே வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலத்தை ஊடுருவி தான் என்னவும் எங்களுக்கும் இருக்குது. வளிமண்டலம் பொதுவாக ஒரு கவசம் மாதிரி தான் இருக்குது. அப்போ அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வளிமண்டலம் பல்வேறுபட்ட பல்வேறு 4 முக்கியமான பிரிவுகளை கொண்டதாக காணப்படுது. என்ன? மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் சொல்லி சொல்லுவோம். அப்போ இதில் வந்து வெப்பமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மாறன் மண்டலத்து இடைமண்டலத்தினுடைய ஒரு பகுதியை சேர்த்து அயன மண்டலம் சொல்லுவாங்க, வெப்பம் கூடிய பகுதியை. அப்போ இந்த வளிமண்டலத்திலையும் குறிப்பாக மற்ற பகுதிகளை விட இந்த அயன மண்டலம் படைமண்டலங்களில் வந்து சைகைகள் குரோஸ் பண்ணி வரக்குள்ள சில தாமதங்கள் ஏற்படும் சொல்லப்படுது மற்றத்தை விட, மற்ற பகுதியை விட. உங்களுக்கு தெரியும் இந்த ஜிபிஎஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் உண்மையாகவே அந்த அதில் கல்குலேஷன் வந்து தூரம், வேகம், தூரம் இதுகளோட தொடர்பட்ட வேகம், தூரம், நேரம் இதுகளை வச்சு கொண்டு தான் கல்குலேட் பண்ணி இந்த இடத்த கொடுக்கும். அப்போ எங்களுக்கு அந்த நேரம் வந்து டிலே பண்ணக்குள்ள இவன் நடக்கும்னு சொன்னால் எங்களோட எரர் வந்து பிறப்பாக்கும். ஆக விரிவாக அது தேவைப்படியா அந்த டிலே பண்ணுற அப்படின்ற விஷயத்தெல்லாம் செய்து அடலை. இருந்த போதிலும் இந்த டிலேயை வந்து என்ன செய்ய மாட்டோம், ஓரளவுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சி கல்குலேட் பண்ணி சரி செய்யும் சொல்லி சொல்கிறாங்க. சரிதானே? அப்போ அப்படி பிழை ஏற்படும். இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து ஒட்டோவாகவே அந்த பிழைகளை கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியும் சொல்லப்படுது. ரைட். அடுத்த பிழைகளை பார்த்தோம்னா இந்த பல்வழி பரிமாற்ற வழக்கு மல்டிபிள் பாத்திரன்னு சொல்கிறது. இது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெறிப்படைஞ்சி கதிர்வீச்சுகள் தெறிப்படைஞ்சி பிள்ளையான இடத்தை காட்டுறது. இப்போ நாங்கள் ஒரு வீடொன்றில் முன்பக்கம் நிற்கிற நேரம் அது பின்பக்கம் நிற்கிறன்ற மாதிரி காட்டும் சில வேளை மாறி. அப்போ அதே காரணங்கள் அந்த இதுகள் வந்து சைகைகள் வந்து தெறிப்படைகிறதாலே இவங்களுக்கு வேறு இடத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைகைகள் தெறிப்படைகிறது. அப்போ கூடுதலாக உயரமான மரங்கள், பெரிய பில்டிங்ஸ், பெரிய பாறைகள் இவற்றில் வந்து அந்த சிக்னல் பட்டு தெறிப்படையுமா இருந்தாலும் பிழைகள் ஏற்படும். இப்போ ஒரு பள்ளத்தாக கொண்டுக்குள்ளே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜிபிஎஸ்சில் வந்து உங்களோட இடத்த கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் சில வேளைகளில் மாறி விளையாண்டா பள்ளத்தாக்குள்ள பாறைகள் இருக்கும்போது உங்களுக்கு 3க்கு மேற்பட்ட சிக்னல் ஜிபிஎஸ்சில் சிக்னல் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது சில வேளைகளில் 1 இடையோ அல்லது 2 இடையோ வந்து வேறுபட்ட இடத்தை அந்த திரைப்படஞ்சி வேறுபட்ட இடத்தை காட்டுமாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு எரரை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்போ இதே நேரம் இதுலேயும் வந்து பல்வேறுபட்ட பிழைகளை அந்த ஜிபிஎஸ் சிக்னல் வந்து கொடுக்குறதாக இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சில கடிகார வழுக்கள் என்று சொல்கிறது என்னென்னால் ஜிபிஎஸ்ல வந்து கடிகாரம் இருக்கு. அப்போ அதில் சில பிழைகள் இருந்தாலும் அந்த நேர வித்தியாசத்தை காட்டி இந்த
என்னத்தை எங்களோட தூரத்தை அதனுடைய லொக்கேஷனை வந்து பிள்ளையா காட்டும்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபிஎஸ் செய்மதிகளுடைய சுற்றுப்பாதையில் ஏற்படுகின்ற பிழைகள். இடத்துல அவர் அவர் இருக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துல இருக்கணுமன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் உதாரணமாக இப்போ ஒரு ஆள் இலங்கையில் கொழும்பில் 5 மணிக்கு இருக்கணும். அப்போ அவர்கிட்ட கேட்டால் ரைட் உங்களோட இடத்துல இருந்து காலி வந்து எவ்வளவு தூரம் எடுக்கக்கூடாது, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எடுக்கக்கூடாது. அவர் கொழும்பில் இருந்தார் என்றால் சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு 200 கிலோமீட்டர் சொல்லுவோமே. அதே நேரம் அவர் அந்த இடத்துக்கு போகாட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் அப்படி சொன்னால் ஒரு இடத்துல இருந்தாருண்டான்னுவார், அவர் தூரத்தை கூடித்தான் சொல்லுவார். அப்போ இதே மாதிரி தான் இந்த செய்மதிகளுக்குரிய அந்த சுற்றுவட்ட பாதையும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பாதையும் எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பாதையில் வந்து ஏற்படுற வழுக்கள் கூட என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த செய்மதிகளினுடைய சிக்னலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறோண்டாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்லப்படுது. சரியோ ரைட். அப்போ இந்த வகையில் எங்களுக்கு இந்த ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜிபிஎஸ்குள்ளேருந்து வார கேள்விகள் என்று பார்த்தோம்னா உண்டு. ஜிபிஎஸ் சொன்னால் என்ன, ரெண்டாவது வந்து ஜிபிஎஸ்னுடைய கூறுகள் என்ன, மூன்றாவது இந்த கூறுகளை பற்றிய விளக்கம் ஒவ்வொன்றை பற்றியதும், அதில் பயனர் பிரிவு கட்டுப்பாட்டு பிரிவு, அப்புறம் அதனுடைய பிரயோகங்கள் என்ன, நாலாவது இன்னொன்று வரும் எங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் வந்து எப்படி எங்களுக்கு படவரை கலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நிறைய இதுகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தவனே. அப்போ எங்களுக்கு இந்த படவரை கலைகளுக்கு இந்த ஜிபிஎஸ் வந்து எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அல்லது இதனுடைய பயன் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ ஜிபிஎஸ் வந்து நவீன படவரை கலையில் ஒரு பங்களிக்குது. இதுதான் அந்த கேள்வி. இப்போ இதுக்கு இதில் ஜிபிஎஸ் நாங்கள் படிக்கிற காரணம் அது தங்களுக்கு இந்த படவரை கலைகளில் சப்போர்ட் பண்ணுறது. அந்த வகையில் ஒன்று நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இந்த ஆள்கூற்று முறைமையை நேஷனல் குளோபல் ஆள்கூற்று முறைமை கூடாக அந்த இடத்தை அடையாளப்படுத்துறதுக்கு கூடாக ஒரு உண்மையான அமைவிடத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான அக்யூரேட்டான லொக்கேஷனை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மேப்லையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி. அடுத்து ஜிபிஎஸை பயன்படுத்தினால் அதனுடைய தரவுகளை நேரடியாக ஜிஏஎஸ்க்குள்ளே பயன்படுத்தலாம். ஜிஏஎஸ்க்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணலாம், உட்செலுத்தலாம். ஏனென்றால் ஜிபிஎஸ்லேருந்து வர டேட்டா வந்து ஜிபிஎக்ஸ்ன்னு சொல்லி அது வரும். இப்போ அந்த டேட்டா வந்து நேரடியாகவே எங்களுக்கு ஜிஏஎஸ் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணக்கூடிய மாதிரி சரி. இப்போ நாங்கள் இதில் வந்து பெயிண்டில் இந்த இதில் பேர்டில் என்ன செய்வோம், இன்செர்ட் போட்டு நாங்கள் பிக்சர் இன்செர்ட் பண்ணலாம். வேறு அதுகள் ஆடியோவில் இன்செர்ட் பண்ணிடலாம். அது இதுக்கு வராது தானே. அப்போ அதே மாதிரி தான் ஜிஏஎஸுக்கும் வந்து எங்களுக்கு ஜிபிஎஸ் ஃபைலை வந்து நேரடியாகவே இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு இடத்தினுடைய உயரம் சார்ந்த தரவுகளை துல்லியமாக பெறலாம். அது முக்கியமான விடயம். ஏடா இந்த இவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிறோம்ன்ற விடயத்தை நாங்கள் சரியாக பெறக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த வீதிகளின் அடைகையை இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தரையில் உள்ள சிறிய பகுதிகளின் அம்சங்களை கூட அவற்றை உண்மையான வகையுடன் தருகிறது. அடுத்தது வெளிக்களத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தரவுகளை நேரடியாக சேகரிக்க முடியும். அதனை இலவாக கணிக்கு மாற்ற முடியும். ஈஸியாக வந்து நாங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணலாம் ஜிபிஎஸ்ல இருந்து. அடுத்தது இந்த ஜிபிஎஸ் முறைமையில் வந்து ஆள்கூறுகள் வே பாயிண்ட்ஸ் என்ற அடிப்படையில் ஆள்கூறுகள் இருக்கிறபடியா குறுகிய காலத்துக்குள்ள வந்து படங்கள் அமைக்கிறதுல வரைக்கும் ஒரு 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 காணி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த காணியில் 4 லொக்கேஷனையும் எடுத்து விட்டுவிட்டா 4 பாயிண்டையும் வச்சு கொண்டு இந்த படத்தை அமைச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவுகளை சேகரிக்கும் செலவுகளும் குறைவு. இந்த ஜிபிஎஸ் கண்டு சொல்லி எங்களுக்கு ஜிபிஎஸ் வாங்குற மட்டும்தான் எங்களுக்கு இது. மற்றும்படி அதுக்கு நீங்கள் டேட்டா போடணுமோ காசு போடணும் மட்டும் இல்லை. இப்போ உங்களோட ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் கூட நார்மலாக உங்களுக்கு காசு இல்லாட்டியும் ஜிபிஎஸ் வேலை செய்யும். ஆனால் மெப்பில் வந்து சரியான இடத்த மெப்பை காட்டாமல் விடலாம் சில இதுகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் எங்கே அந்த மெப்பில் நிற்கிறேன்னு காட்டும், அந்த மெப்போடு சேர்ந்த இதுகளை வந்து லோட் பண்ணுறதுக்கும் லேட்டாக சரிதானே. இப்போ அந்த வகையில் இதெவ்வளவும் வந்து எங்களுக்கு நவீன படவரைகளில் ஜிபிஎஸ்க்குரிய விளக்கங்களாக இருக்கும். அப்போ இதில் ஏதாவது சந்தேகம் பண்ணால் நீங்கள்
குரூப்பில் போடுங்க. நாளைய கிளாஸில் வந்து நாங்கள் அடுத்த பகுதிக்கு ஆர்எஸ்க்கு போவோம்.